सत्राजितस्त्वमथ लुप्तवदर्कलब्धम् दिव्यं स्यमन्तकमणिं भगवन्नयाचीः तत्कारणं बहुविधं मम भाति नूनं तस्यात्मजां त्वयि रतां चलतो विवोढुम्. பகவன் சத்ராஜித் என்பவன் ஒரு யாதவ சிரேஷ்டன். அவன் சூரியனிடமிருந்து தனது தவத்தால் ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஸ்யமந்தகம் என்ற ரத்னத்தை அடைந்திருந்தான். நீர் அவனிடம் அதை ஒரு பேராசைக்காரனை போல் யாசித்தீர். அதற்கு காரணம் எனக்கு பலவாறாக தோன்றுகிறது. உம்மிடம் காதல் கொண்டிருந்த அவன் மகளை சத்யபாமாவை தந்திரமாக விவாகம் செய்து கொள்வதற்காகவே நீர் அந்த மணியை யாசித்தீர் என்று நான் எண்ணுகிறேன். அதத்தம் தம் துப்யம் மணிவரமனேனால்பமனசா பிரசேனஸ்தத்ப்ராதா களபுவி வஹன் பிராப மிருகயாம் அஹன்னேனம் சிம்ஹோ மணிமஹசி மாம்சப்ரமவசாத் கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபி ச பாலாய ததிவான். அற்ப மனம் கொண்ட சத்ராஜித் அந்த சிறந்த ரத்தினத்தை உமக்கு கொடுக்க உடன்படவில்லை. ஒரு சமயம் அவன் தம்பியான பிரேசேனன் அந்த ரத்னத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டையாடச் சென்றான். ஒரு சிங்கம் அந்த மணியின் பிரகாசத்தை பார்த்து அது மாம்சமோ என்று மதிமயங்கி அவனை கொன்றது. அதன் பிறகு வானரர்களின் தலைவர் ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொண்டு அந்த ரத்தினத்தை தனது குழந்தைக்கு கொடுத்தார். சசம்சு சத்ராஜித் கிரமனுஜனாஸ்த்வாம் மணிஹரம் ஜனானாம் பீயூஷம் பவதி குணினாம் தோஷகணிகா ததः சர்வஜ்ஞோபி ஸ்வஜன சகிதோ மார்கணபரஹ பிரசேனம் தம் திருஷ்ட்வா ஹரிமபி கதோ பூகபிஹ் குஹாம். பிறகு ஜனங்கள் சத்ராஜித் கூறியதை பின்பற்றி நீங்களே ரத்தினத்தை திருடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டார்கள். குணசாலியினிடத்தில் ஒரு சிறிது தோஷம் கல்பிக்கப்பட்டாலும் அது மக்களுக்கு அமிர்தம் போல் ஆகிறது. தாங்கள் யாவற்றையும் அறிந்தவராய் இருந்த போதிலும் உலகம் நம்பிக்கை கொள்வதற்காக தங்களை சேர்ந்தவர்களுடன் கூடி அந்த ரத்தினத்தை தேடுவதில் ஈடுபட்டீர்கள். அப்போது பிரசேனன் உடலையும் ஜாம்பவானால் கொல்லப்பட்டிருந்த சிங்கத்தின் உடலையும் கண்டீர்கள். பிறகு அந்த ஜாம்பவானின் குகையை அடைந்தீர்கள்.